எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம், யாராவது சத்தமாய் வாசிங்களேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். கவனிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தையே அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த இடத்துல விசேஷமாக இதை நம்ம மோசையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மோசையை என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வோனுடைய அந்த வீட்டிலேயே அரண்மனையிலே இருக்கும்போது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை விட தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டாராம். அப்படின்னா ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை அவர் விட்டு கொடுத்தாரு. சரி, பரவாயில்ல, கர்த்தருக்காக, பரிசுத்தத்திற்காக, ஜனங்களுக்காக விட்டு கொடுத்தார். ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த பிளானை பாத்தீங்கன்னா, நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். இஸ்ரவேல் புத்திரர் என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றான். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது சம்பவத்திற்கு நாம் வைத்த ஒரு பெரிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் விட்டு கொடுத்ததை விட பெரிதானவைகளை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாய் செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்கள். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னுடைய அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அதை விட்டுட்டான். அவ்வளவுதான், பரவாயில்ல, எனக்கு துன்பம் கிடைச்சா கூட பரவாயில்லன்றதுக்காக அந்த பாவ சந்தோஷத்தை விட்டு கொடுத்தான். ஆண்டவர் அவன் விட்டு கொடுத்ததற்கு கர்த்தர் என்ன பண்ணாராமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாகவே கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்க நிறைய விட்டு கொடுக்கலாம், உங்க பணத்தை விட்டுருக்கலாம், உங்க சொந்தங்களை விட்டுருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லலாம், அது மட்டும் உனக்கு இருந்துருந்துச்சுன்னா அதை ஏன் விட்டு கொடுத்த, அதை ஏன் தூக்கி கொடுத்த, அந்த சொந்தங்களை நீ இழக்காம இருந்திருந்தா உனக்கு இப்படி கிடைச்சிருக்குமே, இந்த மாதிரி பணம் கிடைச்சிருக்குமே, இந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிருக்குமே. ஆயிரக்கணக்கான பேர் சொன்னாலும் இன்று ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க கர்த்தருக்காக விட்டு கொடுத்ததை நீங்க 1 மடங்கு விட்டு கொடுத்திருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு திரும்ப தருவார். உங்க கண்கள் கண்டிப்பாய் அதை பார்க்கும், உங்களுடைய குடும்பம் அதை பார்க்கும், உங்களுடைய வம்சம் அதை பார்க்கும். நான் நம்புகிறேன், உங்களை சுற்றி இருக்கிற உங்களை ஏளனமாய் பார்த்த, நீங்கள் விட்டு கொடுத்ததை பார்த்து உங்களை கிண்டல் பண்ணின, நக்கல் பண்ணின அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ இழந்தது ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 மடங்கு. கர்த்தருக்காக இழந்த ஒருவரும் தரித்திரர் ஆவது இல்லை. கர்த்தருக்காக இழந்த நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக தானே அதை அர்ப்பணித்தீர்கள், நீங்கள் ஆண்டவருக்காக தானே அதை இழந்தீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் நிறைவாய் உனக்கு நான் தருவேன், நிறைவாய் உனக்கு நான் தருவேன். நம்முடைய ஆண்டவரை போல நம்ம அவருக்காக இழந்ததை திருப்பி கொடுக்கிறது கர்த்தரை போல ஒருவரும் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்ல ஒரு தேவனுடைய மனுஷன் மளிகை கடையை நடத்திட்டு வந்தாரு. அப்போ பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மளிகை கடையில அதிகமான வியாபாரமாகும். அப்போ அவருக்கு அதனாலதான் லாபம் அதிகமா இருந்துச்சு. அப்போ அவருடைய மனைவி சொல்லிட்டே இருந்தாங்களாம், இல்ல என்னதான் இருந்தாலும் நம்ம கர்த்தரை கனப்படுத்தணும், ஒண்ணு பண்ணுங்க, மத்தியானம் வரைக்கும் இந்த கடையை க்ளோஸ் பண்ணிருங்க, மத்தியானம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வேணா கடையை திறக்கலாம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அது கர்த்தருடைய நாள், நம்ம ஒரு நாளாவது கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கணும் அப்படின்னு. அப்போ ரொம்ப மாதங்கள் தாண்டி அவரும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்தில் தான் அவர் கடைக்கு வாடகை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி பரவாயில்லன்னு அந்த போட்டார், லீவ் போட்டார். போய் அந்த கடையை மூடிட்டு ஆலயத்துக்கு போனாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கடையில் அவர்கள் வாடகைக்காக இருந்தார்களோ அந்த கடையை ஒரே வருஷத்திலே சொந்தமாய் வாங்குவதற்காக கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இந்த ஜெபத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, இந்த ஜெபத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் இதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்க அவருக்காக இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த நேரம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் கர்த்தரோடு செலவு செய்திருக்கிறீர்கள், கர்த்தர் சமூகத்தில் செலவு செய்திருக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ இழந்ததை விட உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கலாம். என்னுடைய இளமையை ஆண்டவருக்காக விட்டேன் பாஸ்டர். எல்லா பசங்களும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமாய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் கர்த்தரோடையே வாழ்ந்தேன் பாஸ்டர். நான் தப்பு நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, ஆனா நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப அவமானப்படுறேன். இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்க இழந்ததை கர்த்தர் ஒரு பெரிய பலன் தர போகிறார். வெகு சீக்கிரத்திலே அதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களோடு படித்த நிறைய நண்பர்கள் உங்களுக்கு முன்பாய் நின்று சொல்லுகிறார்கள், உன்னை போல சந்தோஷமா யாரும் இருக்க முடியாது, உன்னை போல மகிழ்ச்சியான ஆள் யாரும் இருக்க முடியாது, நாங்க எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நாங்க சோகமா இருக்கிறோம், ஆனா உனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம், உனக்குள்ள ஒரு நன்மையை பார்க்கிறோம். நீ அன்னைக்கு இழந்ததற்கு கர்த்தர் உனக்கு பலன் தந்து விட்டார் என்று நீங்கள் அல்ல, புறத்தியார் உங்களை குறித்து பெருமையாய் பேச போகிறார்கள். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய சமூகத்தில் ஓடின ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார், வடித்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ராஜாவே ராஜாவே, இந்த செய்தியினுடைய இடையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுக்காக இழந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, சொந்தத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார்களே ராஜா. இப்பொழுது நீர் சொன்ன வார்த்தை உண்மையானதானா இருக்குமானால், மோசே நீர் நினைப்பீரே ஆனால் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை நான் விட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பேன் என்று தெரிந்து கொண்ட அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக 20 லட்சம் ஜனங்களுக்கு அவனை தலைவனாய் மாற்றினீரே. இதோ இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பியை பாரும், வாலிப தங்கச்சியை பாரும், தாயாரை பாரும், தகப்பனாரை பாரும். இயேசுவே, அவர்கள் உமக்காக இழந்ததற்கு 100 மடங்கு சொந்தங்களுக்கு முன்பாக இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், நீ இழந்ததை விட பெரிதானவைகளை காண்பாய் என்று வாக்கு கொடுத்தீரே. அது அப்படியே நிறைவேறட்டும். அப்படியே நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததை விட பெரிதானவைகளை நீ காண்பாய். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இழந்ததை விட, கர்த்தருக்காக நீங்கள் இழந்ததை விட பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். யோசேப்பு தன்னுடைய சின்ன வயதிலே இருக்கும் போது நான் நம்புகிறேன், அவர்களெல்லாம் ஆட்டுக்குட்டியை திருட்டளவாக எடுத்து சாப்பிடும்போது இவன் தூரத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நிறைய பேர் அவனுடைய பக்கத்தில் அந்த, நான் நம்புறேன், அப்படி அந்த கறியை காமிச்சு காமிச்சு நிறைய பேர் அவனை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. பாரு, சாப்பிடு, இதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல, நீ பெரிய பரிசுத்தமான மாதிரி இதை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கியா. எவ்வளோ கிண்டல், எவ்வளோ நக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் போய் அவங்க அப்பாட்ட அவன் சொல்லி கொடுக்கறதுனால அவனை பகைச்சாங்க. ஆனால் நான் நம்புறேன், ஒரு நாள் இவங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக அப்படியே பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி எங்கேயாவது ஆகாரம் கிடைக்குமான்னு போனாங்க. ஆனால் யோசேப்பு அதே நாளில் ராஜாவாய் அவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட போஜனம் வைக்கப்பட்டது என்றால் ராஜ போஜனம் வைக்கப்பட்டது. நான் நம்புறேன், வாலிப தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் கர்த்தருக்காக இழப்பதற்கு நீ ஆயத்தமாகு. கர்த்தருக்காக உன்னுடைய இளமையிலே உன்னுடைய வாலிபத்தை உலகத்துக்கு செலுத்தாமல் நீ இழந்து விடு. நீ ஆண்டவருக்காக எது இழந்தாலும் நான் அதுக்கு சாட்சி மகனே, நான் அதுக்கு சாட்சி மகளே. நீ கர்த்தருக்காக 1 மணி நேரத்தை நீ செலவு பண்றியா, அதற்கு பலன் இல்லாம போகவே போகாது. உண்மையா உண்மையா
ஒருவேளை இன்னைக்கு நீ எப்படி இருக்கியோ தெரியல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காத, அந்த சூழ்நிலையை பார்க்காத, தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. யாருக்காகவும் செய்யக்கூடாது, கர்த்தருக்காக செய்யணும். அந்த வேலை 100 ரூபா போட்டும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வர்றேன், ஊழியத்துக்காக நான் வர்றேன், ஊழியத்தை செய்கிறேன். நீங்கள் அப்படி செய்யுங்க. நான் நம்புகிறேன், இயேசு உங்களை கைவிடவே மாட்டார்.